இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுது. என்ன வச்சேன் என்ன எடுத்தேனே தெரியலப்போ எனக்கு. இந்த புடவை வேற இறங்கிக்கிட்டே இருக்கு. ஊக்கு மற்ற நேரம்லாம் எங்கெங்கேயாவது கிடக்கும், நம்ம தேடுறப்போ ஒரு ஊக்கு இருக்காது. ஊக்கு மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கு. ஊக்கு தான் நம்பரு. ஐயோ, இந்த ஊக்கு மற்ற நேரத்துலலாம் எங்கெங்கேயாவது கிடக்கும். நம்ம இங்கே ஒரு அவசரத்துக்கு கிளம்பும்போது ஒரு ஊக்கு கிடைக்காது. அம்மா ஒரு ஊக்கு இருந்தா கூடமா, நேரம் ஆகுது. புடவை வேற இறங்குது. நீ எதுக்கு பாப்பா கிளம்புற? இது என்ன நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணமா? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தானே போறேன். பாப்பா தான் வரேன் கூட்டாயம். ஏமா அது என்ன தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கல்யாணம் தானே, மற்ற சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணமா? அவங்க ஒரு 500 ரூபா மொய்ய போட்டாங்க, அதை கொண்டு போய் போட போறேன். அதுக்கு எதுக்கு இது? இந்த 500 போட போறியா? ஆமா, அப்புறம் அவங்க போட்டது தானே நம்மளும் போட முடியும். அவங்க என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி தேவை வச்சு அப்ப 500 ரூபா கொண்டாந்து போட்டாங்க. அப்ப விற்ற விலைவாசிக்கு இப்ப விற்கிற விலைவாசிக்கு என்ன விலைவாசி விற்குது? அதே 500 ரூபா போட விற்கிற. எனக்கு நான் செஞ்சவங்க எல்லாம் எனக்கு அதாம செய்யறாங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா போட்டாலும் 1000 ரூபா போட்டாலும் அதே 1000 ரூபா தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன கூட குறைச்சலாமா செய்ய முடியும்? யாரா இருந்தாலும் அது செய்யற தப்புதாம்மா. நீ 500 ரூபா போட்டாங்கன்னா அந்த 500 ரூபாயே போடாத. அப்ப விற்ற விலைவாசி வேற, இப்ப விற்கிற விலைவாசி வேற. நீ 500 100 ரூபா கூட சேர்த்து ஒரு 600 ரூபாய போட்டு வாயம்மா. சரிம்மா, என்ன பண்றது, அது அப்படி இருக்குதுவ. நமக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கும் அந்த மாதிரி செய்யறதுக்கு விருப்பம் இல்லதான், ஆனா அதே மாதிரி செய்யுதுன்னு தான் இருக்கு. சரி, நான் போட்டு வரேன் போ. அவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு 100 ரூபா கூட தான் போட்டு வரணும். சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேம்மா, நேரம் ஆகுது. போயிட்டு வாம்மா.